ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல மார்னிங்கே வந்து ஒரு இளம் வாத்துக்கறியா புடிச்சு பள்ளிப்பாளையம் ஸ்டைல்ல போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே வந்து டேஸ்ட்டா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, நைட் நம்ம கடையில வந்து ஒரு 1 கேஜி சிக்கன் எடுத்து பள்ளிப்பாளையம் செய்யலான்னு, வெங்காயம், வரமிளகா, எண்ணெய்லாம் ஊத்தி நல்லா வதங்குனதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உப்பு, சால்ட்ட போட்டு நல்லா எல்லா பக்கமும் சால்ட்டெல்லாம் போட்டு வெங்காயம், மொளகாலாம் நல்லா வதங்குனதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 1 கேஜி சிக்கன வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, சிக்கனையும் நல்லா பெரட்டி விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள போட்டு மஞ்சள ஃபுல்லா தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா கிளறி விட்டே இருந்தோம். கிளறுனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணிய ஊத்தி ஒரு 10, 15 நிமிஷம் நல்லா தண்ணி ஊத்தி வெந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நல்லா ஜூஸியா இருந்தது. உப்பு, காரம்லாம் பார்த்தோனே உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருந்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கியாச்சு. அப்புறம் நம்ம இது காம்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டா, பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கும் புரோட்டாக்கும் சூப்பரா இருந்தது. அப்படியே அந்த சிக்கன் மொளகாலாம் எடுத்து வச்சு, புரோட்டாவோட சாப்பிட்டதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. பார்க்குறவங்களுக்கே டெம்ப்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசையோட ட்ரை பண்ணியிருந்தோம். தோசையோட காம்போ அதோட பயங்கரமா இருந்தது. தோசை, சிக்கன், மொளகா வடை எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா, டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்தது. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. டாட்டா, பை பை காய்ஸ்.